இந்த உலகில் பிறந்து வாழும் மனிதனின் உண்மையான நோக்கம் என்ன? உடல் மட்டுமா வாழ்க்கை? அல்லது அதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான உண்மை இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பதிலளித்தவர் மகா சித்தர் திருமூலர். அன்பே சிவம் என்று உலகிற்கு உண்மையை உணர்த்திய அந்த மகான் சித்தரின் வாழ்க்கை வரலாற்றை இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. திருமூலர் சித்தர் முதலில் சுந்தரநாதர் என்ற பெயரில் வாழ்ந்தவர். அவர் சாதாரண மனிதர் அல்ல. கைலாய மலையில் சிவபெருமானின் திருவடியில் சேவை செய்த ஒரு யோகி. நந்திதேவரிடமிருந்து யோக ரகசியங்களை கற்றவர். ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி உயிரின் உண்மையை அறிந்தவர். அவரது வாழ்க்கை முழுவதும் ஒரே நோக்கம், இறைவனை உணர்ந்து உலகிற்கு உணர்த்துதல். ஒருநாள் சுந்தரநாதர் தென்னிந்தியாவிற்கு வந்தார். அப்போது அவர் ஒரு விசித்திரமான காட்சியைக் கண்டார். ஒரு மாட்டுக்கூட்டம். அவை எல்லாம் துயரமாக அழுது கொண்டிருந்தன. அதற்கு அருகில் சென்று பார்த்தபோது அவற்றின் மேல்பன் மூலன் இறந்து கிடந்தான். அந்த மாடுகளின் துயரத்தை பார்த்த சுந்தரநாதர் உள்ளம் கனிந்தார். இவைகளை யார் பாதுகாப்பது என்று நினைத்தார். அவர் தன் யோக சக்தியை பயன்படுத்தி தன் உடலை விட்டு மூலனின் உடலுக்குள் பிரவேசித்தார். பின்னர் உயிர் பெற்றவர் போல எழுந்து அந்த மாடுகளை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் தன் உடலை தேடிச் சென்றபோது அது காணவில்லை. அது சிவபெருமானின் லீலை என்று உணர்ந்தார். அந்த நாளிலிருந்து மூலனின் உடலில் வாழ்ந்ததால் அவர் திருமூலர் என அழைக்கப்பட்டார். திருமூலர் சித்தரின் மிகப்பெரிய படைப்பு திருமந்திரம். அவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் என்ற அளவில் 3000 ஆண்டுகள் தியானித்து 3000 பாடல்களை அருளினார் என்று கூறப்படுகிறது. இந்த திருமந்திரம் ஒரு சாதாரண நூலல்ல. அது யோகம், ஆன்மீகம், உடல் நலம், உயிரியல் ரகசியங்கள், இறை உண்மை இவற்றின் தொகுப்பு. முக்கிய போதனைகள். அன்பே சிவம். திருமூலர் கூறுகிறார், அன்புதான் இறைவன். அன்பு இல்லாமல் எந்த வழிபாடும் பயனில்லை. உடல் ஆலயம். இந்த உடல் ஒரு கோயில். அதை பாதுகாக்க வேண்டும். உடம்பைக் காக்கின்றான், உயிரைக் காக்கின்றான். சுவாச யோகம். மன அமைதி, ஆயுள் நீடிப்பு எல்லாம் சுவாச கட்டுப்பாட்டில் உள்ளது. சமத்துவம். சாதி மத பேதமில்லை. எல்லோரும் ஒரே இறைவனின் பிள்ளைகள். திருமூலர் சித்தர் சிதம்பரத்தில் சமாதி அடைந்தார் என்று நம்பப்படுகிறது. அவர் உடலால் இல்லையெனினும் அவரின் ஞானம் இன்று வரை வாழ்கிறது. திருமூலர் சித்தர் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, அன்போடு வாழுங்கள், உடலை ஆலயமாக காக்குங்கள், யோகம் செய்து மனதை அடக்குங்கள். அப்போதுதான் நாம் உண்மையான ஆனந்தத்தை அடைய முடியும்.